ஏய் இரு, நீ என்ன பண்ணிட்டு இருக்கங்கிறது உனக்கு தெரியுதா? ஏய் அவங்க உன்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, நீ அவங்களுக்கு பதில் சொல்லாம நிக்கிற? நமக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்காங்க, வந்தவங்க வான்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. என்ன ஆச்சு உனக்கு? அவங்க எவ்வளவு கனிவா உங்ககிட்ட பேசுறாங்க, அவங்க முகத்தை கூட பார்க்காம நீ வெடுக்குன்னு திரும்புற. நான் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன். என்ன பேசணுமா இங்கே பேச. நம்ம டாக்டரை பார்க்க போலாம். டாக்டரையா? ஏன்? எதுக்கு? தாத்தாவை நம்ம ஊருக்கு கூட்டிட்டு போகணும், அதுக்குதான். ஏன் துர்கா, உனக்கு புத்தி கித்தி கெட்டு போச்சா? விளையாடுறியா? ஏ ஐயா உள்ள என்ன நிலைமையில இருக்காருன்னு பார்த்துட்டு தானே இருக்கிற நீ. துர்கா, அவர் மூச்சு பேச்சு இல்லாம கோமால இருக்காரு. இந்த நிலைமையில இருக்கிறவரை கூப்பிட்டுட்டு நீ எப்படி மலை கிராமத்துக்கு போக முடியும்? அப்ப ஏதோ நீ ஒரு பதட்டத்துல பேசுறேன்னு நினைச்சேன். இப்ப என்னடா மறுபடியும் நீ ஆரம்பிச்ச இடத்துலயே வந்து நிக்கிறியே. நீ ஒரு நர்ஸ் தானே, உனக்கு ரியாலிட்டி தெரியும்ல? துர்கா, கை கால் அடிபட்டுருச்சுன்னா கிராமத்துல வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். ஐயா இப்ப கோமால இருக்காரு, அவரை மலை கிராமத்துல வச்சு உன்னால எப்படி பாத்துக்க முடியும்? உனக்கு அவர் மாதிரி மூலிகை வைத்து தெரியுமா? ஆமா துர்கா, அவசரப்படாத. ஐயா முழுசா குணமானதும் நீ தாராளமா கூட்டிட்டு போ. உன்னை யாருமே தடுக்க போறது இல்லையே, சொல்லு. ஆனா இப்ப வேண்டாம் துர்கா. ஒருவேளை பணம் காசு அதிகம் செலவாயிடும்னு யோசிக்கிறியா? அதையெல்லாம் பாத்துக்கலாம் துர்கா, சொன்னா கேளு. நீங்க யாரு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். எங்க தாத்தாவை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். பாபு, நீங்களும் இங்க இருக்கவே வேண்டாம். எங்க கூடவே கிராமத்துக்கு வந்துருங்க. இங்க நம்ம இருக்க வேண்டாம். இனிமே நமக்கு யாருமே வேண்டாம். நம்ம எப்படி இருந்தோமோ அப்படியே இனிமேல் இருந்துக்கலாம். துர்கா, உனக்கு என்ன மர கண்டுச்சா? சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி நாங்க ரெண்டு பேரும் பொறுமையா உனக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நீ இப்படி சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தா இப்படி. அப்புறம் என்ன சொன்ன? நானும் உங்க கூட மலை கிராமத்துக்கு வரணும். ஏன் துர்கா, நான் எதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கேங்கிறது உனக்கு தெரியாதா? நான் என்ன பொழப்பு தேடி இந்த ஊருக்கு வந்திருக்கேன். இங்க இல்லைன்னா மறுபடியும் கிராமத்துல போய் பொழைச்சிக்கிறதுக்கு. நான் தொலைஞ்சு போன என் வாழ்க்கையை தேடி வந்திருக்கேன். என்ன அங்க வாழ கூட்ட நான் எப்படி வர முடியும்? இல்லாத ஒரு குடும்பத்தை தேடி அலைஞ்சாது எப்படி கிடைக்கும்? அவங்க உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. அரஞ்சனா பாரு. ஏங்க